மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஆதித்ய பிர்லா சன் லைஃப் நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இது ஒரு நியூ ஃபண்டு தான். இந்த ஃபண்டுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்னா ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 23 வரை இந்த ஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்ஐபி மூலம் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் 2024 இருந்து எஸ்ஐபி மூலமாக ₹100 கூட இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்டில் யார் முதலீடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுபோல் ஒரு இன்வெஸ்டர் எனக்கு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ண நினைக்கிறோம் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் செக்டார் ஃபண்டில் லைக் ஆட்டோமொபைல் செக்டார், பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், அதுபோல் எனக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் முதலீடு பண்ண நினைக்கிறேன் இன்வெஸ்டர் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் எனக்கு கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டட் ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணால் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை ஒரு ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணலாம். பொதுவாக வார சூழல்லாம் வந்துன்னா மற்ற எல்லா செக்டரும் இறங்கும். எஃப்எம்சிஜி மற்றும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் அந்த டைமில் விலை ஏறும். வேர்ல்டில் அதிகமாக இராணுவ தளவாடங்களை இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.8% நம்ம வேர்ல்டு லெவலில் மொத்தமாக இம்போர்ட் பண்ணுறோம். சவுதி அரேபியா அடுத்த இடத்துல இருக்குது 8.4%, கத்தார் 7.6%, யுக்ரைன் 4.9%, பாகிஸ்தான் 4.3%. அதாவது வேர்ல்டில் 1000 கோடிக்கு இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 100 கோடி இந்தியாவில் இருந்தால் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறிட்டு வருது. கடந்த 5 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா 240% எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பெரிய அளவுலாம் கிடையாது. 1.9 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா 85 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியா அண்டு யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. 50,000 கோடி நம்ம ஈக்குவமெண்ட் எக்ஸ்போர்ட் 2029 பண்ணணும்னா. அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருந்து அங்கே 25% அவங்க இன்கமில் இருந்துட்டு எக்ஸ்போர்ட் மூலம் கிடைக்கணும்னு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. கடந்த ஒரு சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இந்திய கவர்மெண்ட்டோட முன்னெடுப்பு நிறைய இருக்குது. முக்கியமாக யூஎஸ்ஏ மற்றும் ரஷ்யா கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சர் மூலமாக நிறைய ப்ராடக்ட் டிஃபென்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா R&D அண்ட் இன்னோவேஷன் சென்டருக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. செப்பரேட் அலோகேஷன் பண்ணுறாங்க டிஃபென்ஸ் செக்டருக்கு. அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 49% இருந்ததை 74% வரை இப்போ அதிகரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் ரீசெண்டாக அக்னிபாத்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு மேன் பவரை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு எக்யூப்மெண்ட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பிளான் பண்ணி. நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நிறுவனங்கள் தான் இருக்குது. அதில் அதிகபட்ச ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 19.09%, அதுக்கடுத்தால ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 18.28%, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 15.08%, கொச்சின் ஷிப்யார்டு 10.02%, மசா கான்டாக் 8.38%, பாரத் டைனமிக் லிமிடெட் 7.67%, டேட்டா பேட்டர்ன் 5.18%, அஸ்ட்ரா மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா 4.03%, குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி 0.71% இருக்குது. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட பேசிக் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாகும். ஈக்விட்டி எனப்படும் பங்குகளில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் இருந்து அதிகபட்சமாக 95 முதல் 100% வரை ஷேர்ஸ் எனப்படும் பங்குகளில் முதலீடு பண்ணுறாங்க. டெப்ட் எனப்படும் கடன் பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5% வரை முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிஸ் மேத்தா மற்றும் பிரணவ் குப்தா. இந்த ஃபண்டில் ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் இருக்குது. அதுபோல் க்ரோத் அண்ட் டிவிடன் ஆப்ஷன் இருக்குது. எப்போவுமே க்ரோத் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் ₹100 கூட முதலீடு பண்ணலாம். என்எஃப்ஓ பீரியடில் பார்த்தீங்கன்னா ₹500 முதலீட்டு ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இப்போ என்ட்ரி லோடு கிடையாது. எக்ஸிட் லோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 நாளில் இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணால் தான் 0.05% எக்ஸிட் லோடு இருக்குது. இது ரொம்ப குறைவு தான். எல்லாருமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எக்ஸிட் லோடை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிஃபென்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபண்டு தான். அதனால் அதோட ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ஆனால் அது சார்ந்த
ஒரு ஃபண்டு முதல்ல டிஃபென்ஸ் ஃபண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது ஹெச்டிஎஃப்சி ஃபண்டு ஹவுஸில் தான். கடந்த வருடம் ஜூன் மாதம் தான் வெளியிட்டாங்க டிஃபென்ஸ் ஃபண்டு என்எஃப்ஓ வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை ரூ. 10 இருந்தது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜூலை 5ல் ரூ. 25.07 இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கொஞ்சம் இறக்கமாகி கிட்டத்தட்ட ரூ. 23.17 இருக்குது. இந்த ஃபண்டு வெளியிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 டு 13 மாதம் ஆகுது. 123% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் தான். இந்த ஃபண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் ஃபண்டுன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேட்டகரியில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோல் நம்ம குரூப்போட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.